Taste the Daily. கடலூர் மாவட்டம் கார்குடல் கிராமத்தின் சாலையில் சாக்கடை கழிவுநீர் குளம் போல் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மேட்டுத்தெரு மற்றும் பிள்ளையார் கோவில் தெருவிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட வடிகால் வாய்க்காலால் சாலையில் குளம் போல் தேங்கி நிற்கிறது. இதனால் 2 மாதங்களுக்கும் மேலாக அந்த வழியாக செல்லும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து கழிவுநீர் வாய்க்காலை தூர்வார வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த 3வது வார்டில் பிள்ளையார் கோவில் தெரு, மேட்டு தெரு, அதாவது உள்மேட்டு தெரு, இந்த 3 தெருவுக்கும் வர வழி நம்ம பஞ்சாயத்து யூனியனுக்கு உட்பட்ட தார் ரோடு. இந்த தார் ரோட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கடந்த 2-3 மாதமாக கழிவு நீர் ரோட்டை கிராஸ் பண்ணிகிட்டு இருக்குது. அதனால் எங்கள் ஊரில் வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க. தொற்று நோய் வர்றதுக்கு அதிக முக்கியத்துவமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 20-25 ஆண்டுகளுக்கு முன்னே இந்த வாய்க்காலில் தண்ணி ஒழுங்காக போயிட்டு இருந்தது. ஆக்கிரமிப்பு காரணமாக இப்போ தண்ணி என்ன பண்ணி எங்கேயும் வெளில போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த காரணத்தினால் இந்த கழிவு நீர் இன்றைக்கி ரோட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த ரோட்டை தாண்டி தான் கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் விவசாயத்துக்கு மக்கள் போகிறாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் கம்மராஜபுரம், மதுரமங்கலம் பகுதிகளில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு 75 நாட்களாகியும் பணம் வழங்கப்படாததால் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உத்திரமேரூர் தாலுகாவில் காமராஜபுரம், மதுரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிகளிடமிருந்து பெறப்பட்ட நெல்லுக்கு உரிய பணம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து ஏற்கனவே மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்திருந்த நிலையில் 75 நாட்கள் ஆகியும் இதுவரை பணம் வழங்காததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகம் அருகே காஞ்சிபுரம் வந்தவாசி சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். திருநெல்வேலி உள்ளிட்ட மாநில ஊட்டச்சத்து மையங்களில் கர்ப்பிணிகள் உள்ளிட்டோரிடம் ஓடிபி சரிபார்ப்பு உள்ளிட்ட கடுமையான நடைமுறைகளை மேற்கொள்வதால் சத்துமாவு மற்றும் முட்டையை பெற முடியாமல் தவிக்கின்றனர். ஊட்டச்சத்து மையங்களில் கர்ப்பிணிகள், பச்சிளம் குழந்தைகள் ஆகியோர் எளிதாக சத்துமாவும் முட்டையையும் பெற்று வந்த நிலையில் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்ட போஷன் டிராக்கர் ஆப் சரியாக செயல்படாததால் மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய அவலம் ஏற்பட்டுள்ளதாக பயனாளிகள் புகார் தெரிவித்தனர். சத்துமாவு மற்றும் முட்டைகள் வழங்குவதற்கு எளிமையான நடைமுறையை விடியா திமுக அரசு கையாளாமல் கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகளின் உயிரோடு விளையாடி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த கரிக்கல் கிராமத்தில் ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக ஊராட்சி மன்ற தலைவர் நிர்மலா, துணைத் தலைவர் லீலா ஆகியோர் கருத்து வேறுபாடு காரணமாக தனித்தனியாக செயல்படுவதால் கிராமத்திற்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் கிடைக்கவில்லை என கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடிநீர், கழிவுநீர் கால்வாய், மின்விளக்கு, சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தராத திமுக ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்தும், சரியாக பணி செய்யவில்லை என கூறி 9 ஊராட்சி செயலாளர்களை மாற்றியதை கண்டித்தும் போராட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் திமுக ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர் ஆகியோரின் பொறுப்புகளை மாவட்ட நிர்வாகம் கையகப்படுத்தும் வரை போராட்டம் தொடரும் என பொதுமக்கள் எச்சரித்திருக்கின்றனர்.